கால்வாய் அருகே கட்டப்பட்டிருந்த 2 மாடி வீடு மற்றும் ஒரு ஓட்டு வீடு இடிந்து விழும் காணொளி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாநகரம் சங்கனூர் பகுதியில் உள்ள கழிவுநீர் கால்வாயில் மாநகராட்சி சார்பில் தூர்வாரும் பணிகள் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் கால்வாய் அருகே கட்டப்பட்டிருந்த சுரேஷ் என்பவரின் 2 மாடி கொண்ட வீடு நேற்று இரவு இடிந்து தரைமட்டமானது. அதேபோல் அருகில் இருந்த ஓட்டு வீடும் இடிந்து விழுந்தது. நல்வாய்ப்பாக வீட்டிற்குள் யாரும் இல்லாததால் உயிர் சேதம் ஏற்படவில்லை. அருகில் இருந்தவர்கள் வீடு இடியும் காட்சிகளை செல்போன்களில் பதிவு செய்து சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்துள்ளனர். இந்த காட்சிகள் தற்பொழுது வேகமாக பரவி வருகிறது. இது குறித்து விளக்கம் அளித்துள்ள மாநகராட்சி அதிகாரிகள், கவுண்டம்பாளையம் முதல் காந்திபுரம் வரை சங்கனூர் வழியாக புறவழி சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும், இதையொட்டி சங்கனூர் கால்வாயை ஒட்டி ஆக்கிரமிப்பு செய்து கட்டப்பட்டுள்ள வீடுகளில் வசிப்பவர்கள் காலி செய்ய மாநகராட்சி சார்பில் அறிவுறுத்தப்பட்டு அதன்படி காலி செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தனர். சம்பவ இடத்தை வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் அம்மன் அர்ஜுனன், மாநகராட்சி துணை ஆணையர் சுல்தானா ஆகியோர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர். இந்த நிகழ்வு அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. அண்ணா தலைக்கு மேல